In this video, we will learn about how to create Play Console account in simple way. வெல்கம் டு கிராஜுவேட் ஹேண்ட்ஸ். இப்போது நம்ம ப்ளே கன்சோல் அக்கௌண்ட்டில் எப்படி ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் அண்ட் இதோட பார்ட் சீரியஸ் எல்லாம் பார்க்க வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே யுவர் செல்ஃப் அண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழுவாக சேர்ந்து செயல்படுறது. இப்போ நம்ம செல்ஃபாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் நமக்குன்னு அதாவது எனக்குன்னு தனியாக தான் நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத தான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அபவுட் யூ, அதாவது உங்களை பற்றி ஒரு விஷயம், உங்களை பற்றி சில சாம்பிள் கொடுங்க. இது நம்மளுடைய ப்ளே கன்சோல் அக்கௌண்ட், அதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்போடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த இது ஷோ ஆகாது. இது நம்மளை பற்றி அந்த டெவலப்பர் அக்கௌண்ட், நம்மளை பற்றி அந்த கூகுள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்குற ஒரு சின்ன இன்ஃபோ, அவ்வளோதான். ஸோ இதை உங்களால் மாற்றிக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் பர்மனெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படிங்கிறது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது இருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப் எதுவும் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் ஆல்ரெடி எதுவும் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்களுக்கு இது மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, டிஃபிகல்ட்டி எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறது தான். ஸோ நான் சிம்பிளாகவே எழுதிக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கும் அந்தளவுக்கு எஜுகேஷன் நாலேஜ், அதாவது இங்கிலீஷ் அந்தளவுக்கு ஃப்ளூயன்ஸாக தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் கிராமர் மிஸ்டேக்கள் இருக்கும். பட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இங்கே இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டைப். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதுவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நாமளாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஐ எம் ஜி விக்னேஷ். ஐ ஹாவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ப்ளே கன்சோல் பட் ஐ வாண்ட் டு பில்ட் மை ஃபியூச்சர் ஃபார் பீப்புள். ஐ வாண்ட் கிரியேட் அண்ட் பப்ளிஷ் ஆப்ஸ் ஃபார் பீப்புள். அதாவது நான் மக்களுக்காக ஆப் நான் க்ரியேட் பண்ண விரும்புகிறேன். நான் இது வரைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன பிளாக் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றியும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் நீங்கள் டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளாக் தேவைப்படும். பிளாக் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த பிளாகில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா போஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் எம்டியாக ஒரு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாகாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த ஆப்ஸை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக மானிட்டைஸ் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போக முடியும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதர் கூகுள் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்போ லாகின் டெவலப் பண்ணுற அந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்குற அந்த பர்டிகுலர் ஒரு இமெயிலேருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியுமா, இல்லை வேறு எதுவும் இமெயிலில் உங்களால் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது மல்டிபிள் இமெயில்ஸில் ஒரு அக்கௌண்ட்டை இந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கீழே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நீங்கள் பாஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்க இமெயில் ஐடியோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறீங்களா, தனியாக பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. எனக்கு எந்த ஒரு இமெயில் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா நான் நோன் கொடுத்துக்கிறேன். எனக்கு சிங்கிள் அக்கௌண்ட்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிற இமெயிலேயே. அடுத்தது வெப்சைட். இது ஒரு ஆப்ஷனல் தான். இதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராமோ வேறு ஏதாவது அக்கௌண்ட்டோட இது நீங்கள் லிங்க் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். எந்த பிளாகாக இருந்தாலும் சரி உங்கள்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதை பிளாகோ வெப்சைட்டோ இல்லை எதுவும் சோஷியல் மீடியா லிங்காக இருந்தாலுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. பட் இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட யூசர்ஸ் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு காட்டணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது அதையுமே நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இது அந்தளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. அது இல்லாமல் யூசர்ஸ்க்கும் அது காட்டிக்காது, அந்த லிங்க் காட்டாது. நம்ம யூசர் காட்டணுன்னா அதுக்கு தனியாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோன்னா டெவலப்பர் அக்கௌண்ட். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டெவலப்பர் அக்கௌண்ட் நேம் அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நேமை நெவர் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணாலும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நேம் க்ரியேட் பண்ண முடியும் 1க்கு 2 வாட்டி நல்லா யோசித்து நல்ல நேம் நல்லா சூஸ் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு கூகுள்னு வச்சுக்கிட்டா கூகுள் எல்எல்சி, அப்புறம் ஒண்டர் ஷேர், அது மாதிரி ஒரு யூனிக் நேம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேமை கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணாதீங்க.
ஓகேங்களா? அது மாதிரி நான் இப்போது விக்னேஷ் ஜிபிஇ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் வந்து இங்கே அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். யூசர் நேம் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வேறு யூசர் நேம் தான் போட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கான்டாக்ட் நேம் இந்த நேம் வந்து நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் பட் ஃபுல் நேமாக கொடுங்க. உங்கள் நேமோட ஃபுல் இதுவும் இனிஷியலோட சேர்த்து கொடுக்கணும். அடுத்தது கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ். உங்களை இந்த டெவலப்பர் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் அதாவது நம்ம டெவலப் பண்ணுற இந்த அக்கௌண்ட் வந்து அப்பீல் ஆயிடுச்சு, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. கீழே வெரிஃபை த்ரூ கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும். நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன் ஆல்ரெடி லாகின் பண்ணும்போது. அதனால் எனக்கு கேப்ச்சா வரல. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சில பேருக்கு வந்து வெரிஃபை பண்ணுற இடத்துல கேப்ச்சா வரும். கேப்ச்சானா ஏதாவது ஒரு இமேஜ், ஒரு டிராஃபிக்கோ ஒரு பைக்கோ காட்டி அதை கிளிக் பண்ண சொல்லும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு வருது. நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே ஓகே தான். ஸோ நான் இருந்தாலும் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல இங்கிலீஷ் வர்றது நமக்கு கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. அதுவும் யுனைடெட் ஸ்டேட் அப்படிங்கும்போது இன்னுமே நமக்கு டைப்பிங் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப நல்லா கரெக்டாக நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். அடுத்தது கான்டாக்ட் அட்ரஸில் போய்ட்டு நம்ம எந்த ரீஜனை சேர்ந்தவங்க, இந்தியா, பாகிஸ்தான், கோச்சிக்காதீங்க, ஒரு ஃப்ளோவாக சொல்லும்போது வந்துருச்சு அப்படியே. ஸோ உங்களுக்கு என்ன ரீஜன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சில டேட்டாஸ்லாம் நான் ஃபில் பண்ணி வச்சுருந்ததுனால நான் கிளிக் பண்ண உடனே என்னுடைய அட்ரஸ் அந்த இதெல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன டீட்டெயில் நீங்கள் உங்களோட அட்ரஸை அந்த ஃபுல்லாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வெரிஃபை அப்படின்னு இருக்கும். உங்கள் இமெயில் ஐடி, அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோன் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக பார்த்து உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுக்க விருப்பம் இருக்கோ அந்த ஃபோன் நம்பரை மட்டும் கொடுங்க. ஏதாவது ஒரு இமெயிலை ரெக்கவர் பண்ணணும், அக்கௌண்ட்டே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இமெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் தான் ரொம்ப அந்த இடத்துல முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக மறுபடியும் பேக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. யூசர் நேம், அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேமை ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்தா அப்படின்னு மாற்ற முடியாது. ஸோ ப்ராப்பராக இருக்கணும். அடுத்தது நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஓடிபி போட்டுக்கோங்க. ஓடிபி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போகலாம். ஆப்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. இந்த இடத்துல அவங்க அந்த டயலாக் பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு வருஷத்தில் எத்தனை ஆப்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ண விரும்புகிறீங்க, ஒரு வேளை இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஆப் பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. நான் சும்மா 6 to 10 ஆப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கேன். பட் அந்தளவு ஆப் நான் பப்ளிஷ் பண்ணணும்னு எனக்கே தெரில. இயர்னிங் மணி ஆன் கூகுள் ப்ளே, இது மூலயமா நீங்கள் கூகுள் ப்ளேலேருந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போது ஐ டோன்ட் நோ இட், அதாவது இப்போ எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆட்சன்ஸ் மூலிமா அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆப்போட கேட்டகரி கேட்குது. இங்கே வந்து நீங்கள் பொதுவாக எல்லா ஆப்புமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து நம்மளால் இதை மாற்ற முடியாது. ஸோ அதாவது இப்போயே நீங்கள் இதை எல்லா ஆப்புமே, அதாவது எல்லா கேட்டகரியுமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நம்மளால் மாற்றிக்க முடியும். பட் இப்போ செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பின்னாடி எதுவும் மாற்றும் போது சில இஷ்யூஸ் வந்தால் டக்குன்னு நமக்கு தேவையான கேட்டகரியை பிக் பண்ண முடியாமல் போயிடும். பட் இப்போயே பிக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதில் கூகுள் ப்ளே டெவலப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் அண்ட் கூகுள் ப்ளே கன்சோல் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ், இதை கண்டிப்பாக படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி உள்ள சில உள்குத்துலாம் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் அப்பீல் பண்ண முடியும். அதை பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட், அப்புறம் பேன்னு கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரூபே, மாஸ்டர் கார்டு, இது மாதிரி கார்டெலாம் இருக்கும். அதில் வந்து இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டை நீங்கள் ட்ரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை பே பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே இடத்துல இன்டர்நேஷ்னல் பேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் எஸ்பிஐ, அது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், இது மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் உங்கள் கிரெடிட் கார்டு இருக்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, பொதுவாக ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு தான் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த கிரெடிட் கார்டு அந்த டெபிட் கார்டு அண்ட் ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர், லாஸ்ட்டு ஒரு 6 டிஜிட் அந்த நம்பரையும் அதோடைய எக்ஸ்பைரி டேட்டு, அதோடைய இதெல்லாம் கேட்கும், கார்டு நம்பர் எல்லாத்தையுமே அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்கள் கார்டு டீட்டெயிலாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட், இந்த கார்டு வந்து யாருக்கெல்லாம் அக்செப்ட் ஆகும், அமௌண்ட் வந்து கரெக்டாக பே ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அது எங்கே எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் நீங்கள் எஸ்பிஐயாக இருந்தாலும் சரி, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எந்த பேங்க்காக இருந்தாலும் அந்த பேங்க்குக்கு போய்க்கோங்க. அந்த பேங்க்கில் போய்ட்டு அங்கே உட்காந்துருக்கிற அந்த கேஷியர் செக்ஷனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அங்கே போய்ட்டு எனக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணணும். அதில் இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கூகுள் டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனை அவங்க எனேபிள் பண்ணி தருவாங்க. இல்லை நான் அங்கே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்ததே உங்கள் மொபைல் இப்போ இது சிம்பிளாக பார்த்தோன்னா, ஸ்டேட் பேங்க்னு எடுத்துக்கிட்டோன்னா, எஸ்பிஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா, யோனோ எஸ்பிஐன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நேம் கொடுத்து, யூசர் நேம் லாகின் கொடுத்து, நீங்கள் உள்ளே போய் அக்கௌண்ட்லாம் கொடுத்து எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த இன்டர்நேஷ்னல் அந்த ட்ரான்சாக்ஷனை வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த யோனோ எஸ்பிஐ மூலிமா உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்க முடியும். இதை ஒன் டைம் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணுறனா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை எனேபிளே வச்சுக்கலாம். அது வந்து ப்ராப்ளம்லாம் இது வராது. பட் இதுக்கு இன்டர்நேஷ்னல் எனேபிள் இருக்கணும். அது இல்லாமல் $25 இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணுவாங்க, அமௌண்ட் எடுப்பாங்க. $25 அப்படிங்கும்போது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 2500 பக்கத்தில் வரும். எனக்கு வந்து 1800 1850 வந்தது. நான் முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருந்தது.